வணக்கம் அண்ட் வெல்கம் டு ராஜி ஹோம்மேக்கர் சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஆனியன் டொமேட்டோ தொக்கு தாங்க பார்க்க போகிறோம். இந்த தொக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி எல்லாத்துக்குமே சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். 15 நிமிஷத்தில் இது ரெடி பண்ணிடலாம். இது வரைக்கும் ராஜி ஹோம்மேக்கர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் என்ன வீடியோ போட்டாலும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போது பாத்திரத்தில் 2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். இதுக்கு நல்லெண்ணெய் தான் நல்லாயிருக்கும். இதில் 1/4 டீஸ்பூன் கடுகு சேர்த்துருக்கேன், 4 கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். அதோட இப்போது நான் 4 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது மீடியம் சைஸ் பெரிய வெங்காயம் போதும். இதை நல்லா ஃபைனாக சாப் பண்ணிக்கோங்க, பெருசாக போட்டுறாதீங்க. இதை நல்லா இப்போ வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் தக்காளி சேர்த்துறாதீங்க. வெங்காயம் சரியாக வதங்கலைன்னா தொக்கு நல்லா இருக்காது. இதை முதல்ல நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. இப்போது இதில் நான் 2 பச்சை மிளகா சாப் பண்ணி சேர்த்துருக்கேன். காரத்துக்கு இது போதுமானது. ஏன்னா நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்கும் போது காரம் அதிகமாகிடும். 2 பச்சை மிளகா போதும். காரம் அதிகமாக சாப்பிட்றவங்க கூட ஒரு பச்சை மிளகா சேர்த்துக்கலாம். இப்போது இதில் நான் என்ன சேர்க்க போகிறேன்னு பார்த்தீங்கன்னா 5 பல் பூண்டு சேர்த்துருக்கேன். நல்லா பெருசாக கூட நறுக்கி சேர்த்துக்கோங்க. வதங்கி வரும்போது அது சரியாக வந்துடும். நீங்கள் அப்படியே தனித்தனியாக நிற்கும்னு நினைக்க வேணாம். இது வதங்கி வரும்போதும் வெந்து வரும்போதும் உங்களுக்கு அதை பார்க்கும்போதும் எடுத்து சாப்பிடும் போதும் நடுவில் கடிப்படும் போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். ஸோ நீங்கள் பெருசாகவே கட் பண்ணி சேர்த்துக்கலாம். மசிச்சோ தட்டியோ சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இப்போது இது கூட 3 மீடியம் சைஸ் தக்காளியை நான் நறுக்கி சேர்த்துருக்கேன். நல்ல தக்காளி பழமாக எடுத்து சேர்த்துக்கோங்க, காய போட்டுறாதீங்க, டேஸ்ட் நல்லா இருக்காது. இதை இப்போ நல்லா வதக்கி விட்டுடுங்க. இந்த வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கணும். இந்த தக்காளி நல்லா விசிபிளாக இல்லாத அளவுக்கு நல்லா மசிஞ்சு வதங்கணும். அது வரைக்கும் வதக்குங்க. இப்போது ஓரளவுக்கு வதங்கியிருக்கு. கூட கொஞ்சம் நேரம் வதக்குங்க. இப்போ தண்ணி எதுவுமே சேர்த்துறாதீங்க. தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா தொக்கு நல்லா வராது. இப்போ வதங்கிடுச்சு. இப்போ இதில் நம்ம மசாலா பொருட்கள் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். இப்போ இதில் முதல்ல நான் 1 டேபிள் ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். அப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் சேர்க்குறேன். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு போதுமானது. இப்போ இதை நல்லா கிளறி விட்டுடலாம். இது சுற்றி இருக்கிறத விட்டு கிளறி விடுங்க. மசாலா தனியாக பிரிஞ்சிடாமல் இருக்கணும். இப்போது இதில் நான் ஒரு 1/2 கப் தண்ணி சேர்த்துக்கிறேன். இந்த தண்ணி ஏன் சேர்க்குறோன்னா அந்த மசாலா பொருட்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டி அந்த வெங்காயத்தோடு சேர்ந்து வர்றதுக்காக சேர்க்குறோம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இறக்கி இதை சர்வ் பண்ணுறோம். இந்த தொக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.